My dear students, today CA Foundation accounting paper நம்ம பார்க்க போகிறோம். RTP September மாதத்துக்கு 2025. ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே பார்ப்போம். State with the reason whether the following statements are true or false. At the end of the accounting year, all the nominal accounts of ledger book are balanced. Nominal accounts என்ன? நாமினல் அக்கௌண்ட்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் கொண்டு வர மாட்டோம். ஒன்லி அசெட் அண்ட் லைபிலிட்டி மட்டும் தான் கொண்டு வருவோம். ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க, அட் தி எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர் த நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த லெட்ஜர் புக்ஸ் ஆர் பேலன்ஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஃபால்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும், இது வந்து ஃபால்ஸு. அப்போ ஏ அப்படிங்கிறது ஃபால்ஸு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நாமினல் அக்கௌண்ட், இப்போ சேலரி அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க, 12 மாதத்துக்கு நம்ம பே பண்ணியிருக்கோமா, சரி அதை நம்ம அப்படியே டோட்டல் பண்ணி பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். வெதர் இட் இஸ் பெய்டாக இருந்தால் அதே மாதிரி தான், எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, இன்கமாக இருந்தாலும் சரி, பெய்டாக இருந்தாலும் சரி, 12 மந்த்ஸுக்கு உண்டான நம்ம ரெவன்யூ நேச்சருக்கு உண்டான இந்த அக்கௌண்டிங் கான்செப்டை நம்ம அங்கே போடணும். ஸோ ஆல் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் டோட்டல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் அங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஆக்சுவலாக அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ஸ்டில் வி ஹாவ் டு பே. இப்போ நம்ம வந்து அக்ரூவ் ஆகிடுச்சு, நம்ம இன்னும் கொடுக்கல, சேலரி கொடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம சேலரி கொடுக்கணும், 10 மாதம் சேலரி கொடுத்துருக்கோம், இன்னும் 2 மாதம் சேலரி கொடுக்கல. அப்போ எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோமோ அது ட்ரையல் பேலன்ஸில் வரும். எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குதோ அது 2 மாதத்துக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் வரும். யாருக்கு கொடுக்கணும், பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு வரணும். அதை வந்து என்ன பர்சனல் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் அது வந்து பேர் என்னென்னா, அது லைபிலிட்டியாக இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட்டினுடைய நேச்சர் அது என்ன நம்ம சொல்லணும்னா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் த லைபிலிட்டி டு எ பர்டிகுலர் பர்சன். ஒரு பர்டிகுலர் ஆள் நம்மக்கிட்ட மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்காரு, அவருக்கு நம்ம சேலரி கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடாது. நாமினல் அக்கௌண்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சரை டைரெக்டாக நீங்கள் வந்து நாமினல் அக்கௌண்ட் சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லணும்னா, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நம்பர் 2 அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது பியில் ஃபால்ஸ். அதாவது கொஷின் நம்பர் 1லேயே தான் இது எல்லாமே வருது. ஸோ கொஷின் நம்பரில் 1A ஃபால்ஸு, பியும் ஃபால்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு அரைவ் அட் த பேங்க் பேலன்ஸ். ஆக்சுவலாக பேங்க், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் அக்கௌண்ட்? என்ன பண்ணுவோம், இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்சஸ் அண்ட் தென் காசஸ் பிட்வீன் த கேஷ் புக் பேலன்ஸ் அண்ட் பாஸ் புக் பேலன்ஸ். 2 பேலன்ஸும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒத்து போகாது, கோயின்சைட் ஆகுது, டிஃபரன்ஸ் வரும். ஏன், வாட் ஆர் த காசஸ், ஹவு டு ரிகன்சைல் இட், அதுதான் பர்பஸ். ஸோ இது வந்து இஸ் ப்ரிப்பேர்ட் டு அரைவ் பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கிடையாது. ஸோ திஸ் ஆல்சோ இஸ் ஃபால்ஸ். அப்போ சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ நீங்கள் எழுத வேண்டியது என்ன, அந்த ரீசன் என்ன எழுதுறதுன்னா, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு பி ப்ரிப்பேர்டு என்ன, டு ஃபைண்ட் அவுட் த காசஸ் ஆஃப் த டிஃபரன்சஸ் ஆஃப் cash book balance and pass book balance and then we have to reconcile அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். and then question number Dல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, the provision on discount on debtors is calculated before deducting the provision on doubtful debts from the debtors. நல்லா நீங்கள் அதை கவனிக்கணும், நல்லா பார்க்கணும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேட் டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரிட்டன் ஆஃப் பேட் டெப்ஸ் ரிட்டன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். இங்கே கேட்குறது வந்து என்னென்னா டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் எப்போ கொடுக்கணுன்னா, குட் டெப்டார்ஸில் தான் நம்ம கொடுக்கணும். ஒரு நல்ல டெப்டார்ஸு பர்டிகுலராக அவன் வந்து ரொம்ப ஃபங்க்சுவலாக இருக்கான், கரெக்டாக டிஃபால்ட் இல்லாமல் ரீபே பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் இன்சென்டிவ் பர்பஸில். அப்போ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், நார்மலாக என்ன பண்ணுவோம், சன்ட்ரி டெப்டார்ஸ் இருக்கும். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிற சன்ட்ரி டெப்டார்ஸ் எடுத்துக்குவோம். இதில் இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது கொடுத்துருந்தா அந்த பேட் டெப்ட்ஸ் அதை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிகர் வரும், அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹாவ் டு கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படிமோ. அப்போ அதில் தான் லிஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு அதை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வருது பாருங்கள், அவனுக்கு பேர் தான் குட் டெப்டார்ஸ்.
அப்போ இந்த குட் டெப்டார்ஸில் இருந்து தான் நம்ம வந்து அவன் தான் நல்ல டெப்டார்ஸ், அவனுக்கு தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்போ இந்த போர்ஷனில் இருந்து தான் செர்டன் பர்சன்ட்டை வி ஹாவ் டு கிரியேட் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். அப்போ என்ன 10% ஆர் 15%. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். இந்த ஃபிகரில் தான் கொடுக்கணும். அப்போ இந்த இது அதை தான் கேட்குறான். டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ் இஸ் கால்குலேட் பிஃபோர் டிடெக்டிங். இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னவா அப்படின்னா நோ, ஆஃப்டர் டிடெக்டிங். இதை நீங்கள் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் வர்ற குட் டெப்டார்ஸில் தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கால்குலேட்டட் ஆஃப்டர் டிடெக்டிங் த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்படிங்கிறது ஆன்சரு. அப்போ டி இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ பாருங்கள் எல்லாமே ஃபால்ஸாகவே வருது. நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் இஸ் ஏ டெப்ரிசிபிள் அசெட்டா அப்படின்றாங்க. லேண்ட் இஸ் ஏ டெப்ரிசிபிள் அசெட்னா என்ன? ஆக்சுவலாக பில்டிங்கு, ஃபர்னிச்சரு, பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் டெப்ரிசிபிள் அசெட். அது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் வரும். அதாவது அந்த யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் லிமிட்டெட் ஃபார் ஏ செர்டன் பீரியட். ஒரு மிஷினரி வாங்கினீங்கன்னா 10 வருஷம் வரும், ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இந்த மாதிரி வரும். ஆனால் லேண்ட் அப்படி கிடையாது, எப்போவுமே வரும். ஸோ லேண்ட் இஸ் நாட் ஏ டெப்ரிசிபிள் அசெட். இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் நாட் லிமிட்டெட் ஃபார் ஏ செர்டன் இயர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? தட் ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ இ அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க, எழுதணும். லேண்ட் இஸ் நாட் ஏ டெப்ரிசிபிள் அசெட், இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் நாட் லிமிட்டட் டு ஏ செர்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது நீங்கள் பீரியாடிக் இன்வென்ட்ரி சிஸ்டம் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் அசர்டைனிங் இன்வென்ட்ரி பை டேக்கிங் த ஆக்சுவல் ஃபிசிக்கல் கவுண்ட். பீரியாடிக் இன்வென்ட்ரி, ஏதாவது பெர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம், பீரியாடிக் இன்வென்ட்ரி சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இன்வென்ட்ரினா என்ன? போய் ஸ்டாக் அப்பப்போ போய் வேல்யூ பண்ணுறது. இந்த பீரியாடிக் இன்வென்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு செர்டன் பீரியடில் ஒன்ஸ் இன் ஏ மந்த், ஒன்ஸ் இன் 3 months, அல்ல குவார்டர்லி, இல்லை ஆஃப் இயர்லி, இல்லை இயர்லி நீங்கள் போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்னா ஃபிசிக்கல் கவுண்ட்டு. சப்போஸ் 100 ஐட்டம் இருக்கா, 100 ஐட்டம் இருக்கா எண்ணி பார்க்கணும். ஸோ ஆக்சுவல் ஃபிசிக்கல் அவுண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் டேக்கன் ஆஃப் ஆல் இன்வென்ட்ரி ஆன் ஹேண்ட் அட் ஏ பர்டிகுலர் டேட்டு, அதுக்கு பேர் தான். அப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா பீரியாடிக் இன்வென்ட்ரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? ட்ரூ. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபிசிக்கல் வேல்யூவேஷன் தான் பண்ணுறோம், ஃபிசிக்கல் கேல்குலேஷன் இன்வென்ட்ரி தான் பண்ணுறோம், கவுண்ட் பண்ணி தான் நம்ம அதை பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றான். நார்மலாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? ஆக்சுவலாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இது என்ன? ஆக்சுவலாக கேஷ் புக் மாதிரி. இந்த சைடு என்ன? அது ரிசிப்ட் சைடு. இந்த சைடு என்னது? பேமெண்ட் சைடு. ஸோ இது ரிசிப்ட்ஸு, பேமெண்ட்ஸு. இந்த பேமெண்ட்ஸில் இதில் என்ன வரும் அப்படின்னா நல்லா கவனிக்கிறீங்க. என்ன கேட்குறாங்க? கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? ஆமாம். நீங்கள் சேலரி கொடுத்தாலும் என்ட்ரு பண்ணணும் பேமெண்ட் சைடில். அதே சமயத்தில் ஒரு அசட்டை வாங்கினாலும் என்ட்ரு பண்ணணும். இப்போ அசட்டை வாங்குறதுக்கு கேபிட்டல் நேச்சர், சேலரி கொடுக்குறது ரெவன்யூ நேச்சர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரெவன்யூ அண்ட் தென் கேபிட்டல் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அப்போ நீங்கள் அதில் என்ன சொல்லலாம்? போத் ரெவன்யூ ஆர் ரெக்கார்டட் இன் த பேமெண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அது தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. நல்லா பார்க்கணும். ஸோ ஆல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அதாவது அதில் நீங்கள் சொன்னும்போது கேபிட்டல் ரெவன்யூ ரெண்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அது ப்ரீவியஸ் இயராக இருக்கலாம், போன வருஷம் அமௌண்ட் இந்த வருஷம் கொடுக்கலாம், பிற்காலத்தில் ஃபியூச்சரில் வர பேமெண்ட் இப்போ பே பண்ணலாம். அதேமாதிரி ஃபியூச்சரில் நமக்கு வரப்போகிறது இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி லாஸ்ட் இயரில் நமக்கு வர வேண்டியது இப்போ தான் வருது அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இது வந்து தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம், ரெவன்யூ நேச்சர், P&L மாதிரி. சரி, இப்போ அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்பியர்ஸ் ஆன் த லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ கம்பெனி. டிபெஞ்சர்னா தெரியும், கடன் பத்திரம். அது வந்து என்ன பண்ணும்? லைபிலிட்டி. டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ லைபிலிட்டி, இட் இஸ் டு பி ட்ரீட்டட் அன் அசெட், இட் வில் அப்பியர் இன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். அப்போ ஹச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சில் நீங்கள் வந்து ஃபால்ஸ். ஸோ டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் அப்பியர்ஸ் ஆன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். அது எங்கே வரணும்? அண்டர் நான் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டில் வரக்கூடாது, நான் கரண்ட் அசெட்ஸில் அதை போடணும். அந்த லைனை நீங்கள் அப்படியே எழுதிடலாம். சரி, கொஷின் நம்பர் இது நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன், இதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தியரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்டு. நீங்கள் அதை மட்டுமே அப்படியே இது பண்ணால் போதும். சம்ஸ்ன்னு நம்ம போடலாம். இப்போ மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் என்ன வரும்?
மணி மெஷர்மெண்ட் காட்டினா ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன் கேன் பி ரெக்கார்டட். என்ன பண்ணலாம்? தோஸ் டிரான்சாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அப்போ பார்க்கணும். அப்போ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது மணி மெஷர்மெண்ட் காட்டினா ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ ஒரு மேனேஜர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, அவர் மாதிரி கேப்பபிள் யாருமே இல்லை. அதை போய் நம்ம அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மேனேஜருக்கு நம்ம 1.5 லட்ச ரூபா சேலரி கொடுக்குறோம். அந்த 1.5 லட்ச ரூபா சேலரியே நம்ம எழுத பண்ணிடணும். அதை தான் சொல்கிறாங்க, எந்த டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணப்படுவோம். அப்போ எந்த டிரான்சாக்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ், அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ மானிட்டரி டேர்ம்ஸில் இல்லாத டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. தோஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்குறது அதாவது இது விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. மணியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. என்ன, அவர் ரொம்ப நல்ல மேனேஜர், ரொம்ப படித்தவர், ரொம்ப ஒழுக்கமானவர், அதெல்லாம் நம்ம அங்கே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அவர் எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க, பைசா எவ்வளோ கொடுக்குறீங்க, அதை மட்டும் தான் என்ட்ரு பண்ண முடியும். ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதே 2 தடவை எழுதலாம். அதாவது எந்த மானிட்டரி டேர்ம்ஸில் இருக்கிறத மட்டும்தான் எழுத முடியும், மானிட்டரி டேர்ம்ஸில் இல்லாததை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் வர்றது. சரி, இப்போ நீங்கள் அடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னு என்ன? இந்த அக்கௌண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் ஈச் எவரி பீரியட். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம அது பாட்டுக்கு நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 25 வருஷம் கழிச்சு கணக்கு பார்த்தா என்ன ஆகும்? அது ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கால வரையறம் பண்ணணும். அப்போ என்ன, ஒரு பர்டிகுலர் இயர் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் அது ப்ராஃபிட்டாக போகுதா, சக்ஸஸாக போகுதா, அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு அதை கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? அப்போ அக்கௌண்ட்ஸ் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் ஈச் பீரியட், நாட் அட் த எண்ட் ஆஃப் த லைஃப். அதை கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது என்ன வேணாலும் ஆகலாம். அப்படி இருக்க ஒரு உலகம் ஃபுல்லாக, நம்ம ஊர் ஃபுல்லாக நம்ம கடன் வாங்கி வச்சுருப்போம். அப்படி இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்டு டெஃபினிட் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ அப்போ நீங்கள் பீரியாடிசிட்டி கான்செப்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் பண்ணோம். நார்மலாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா 1 வருஷம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். 1 இயர் அப்படின்னா அது என்ன, மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் இயர். அந்த 1 இயர் எப்போ வரும்? 1 ஏப்ரல். அப்போ 1 ஏப்ரல் இந்த வருஷத்தில் 1 ஏப்ரலும் சப்சிக்வெண்ட் இயரில் 31 மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாபம் வந்திருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட், அப்படி பண்ணுறது தான். ஸோ பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போ இது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த ப்ரொவிஷன்ஸ் அண்டு கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ப்ரொவிஷன்ஸ் அண்டு கண்டிஜென்ட் லைபிலிட்டி. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ரொவிஷன்ஸ் அண்டில் இப்போ ப்ரொவிஷன்ஸ், கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்ட் லைபிலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக ப்ரொவிஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் இல்லை. அப்போ ப்ரொவிஷனை நம்ம வி ஹாவ் டு கிரியேட். அதாவது இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் லைபிலிட்டி ஆஃப் அன்சர்டைன். ப்ரெசன்ட் லைபிலிட்டி ஆஃப் அன்சர்டைன் இவ்வளோன்னு சொல்ல முடியாது. அண்ட் விச் கேன் பி மெஷர்ட் ரிலையபிளி பை யூஸிங் சப்ஸ்டான்சியல் டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன். அப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் கணக்கிட்டுருக்கோம், இயர் முடிஞ்சால் தான் நம்ம மொத்தமாக எவ்வளோ டேக்ஸ்னு அக்யூரேட்டாக தெரியும். ஆனால் அதுக்கு முன்னே நம்ம டேக்ஸ் கட்ட பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம், லேபர் வெல்ஃபேருக்கு எடுத்து வைக்கணும், டிவிடெண்டுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்டுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறது. அப்போ ப்ரெசன்ட் லைபிலிட்டி ஆஃப் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் லைபிலிட்டி ஆஃப் செர்டைன் amount which can be measured reliably by using substantial degree of, நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன். அப்போ இது இருக்கணும். அப்போ டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன் பேஸ் பண்ணி அப்போ எவ்வளோ நம்ம எடுத்து வைக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸுக்கு எவ்வளோ, ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டர்ஸுக்கு, ப்ரொவிஷன் ஃபார் என்ன இருக்கோ லேபர் வெல்ஃபேருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன். ஆனால் கண்டிஜென்ட் அப்படின்னா என்ன, கண்டிஜென்ட்லாம் சொல்லலாம் இட் இஸ் அன்சர்டைன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட் அப்படிம்போம். ஸோ இது வந்து பாசிபிள் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாசிபிள் ஆப்ளிகேஷன், it may or may not crystallize, it happen, it may happen, it may not happen, it depends upon the occurrence of a particular event. அப்போ அதுக்காக நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இதுதான் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. கண்டிஜென்ட் லைபிலிட்டினா ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட்டு வச்சுருக்கான், இந்த லேண்ட் எங்களுக்கு தான் சொந்தம். கம்பெனி என்ன பண்ணுறது, டிபெண்ட் பண்ணுது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அது நமக்கு ஃபேவராகவும் வரலாம், இல்லை அவனுக்கு ஃபேவராகவும் வரலாம்.
இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, நம்ம சோகாஸ் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க, அதை நம்ம கேஸ் எடுத்து நடத்துகிறோம். கடைசியாக அது இல்லை நம்ம சொல்கிறது கரெக்டு தான் சொல்லலாம், இல்லை நீங்கள் இவ்வளோ பர்சன்ட்டு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அப்போ அதான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹேப்பனிங் ஆஃப் அன்சர்டன் ஈவெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 2ல் என்ன அப்படின்னா, இட் மீட்ஸ் ரெகக்னைஷன் கிரிட்டீரியா அப்படிங்கிறது. ஆனால் இதில் வந்து எப்படின்னா இட் ஃபெயில்ஸ் டு மீட், அவ்வளோதான். இது சும்மா இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க, ஃபெயில்ஸ் டு மீட் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ப்ரொவிஷன் எப்போ ரெகக்னைஸ் பண்ண முடியும்? ஒன்லி தி ப்ரொவிஷன் இஸ் ரெகக்னைஸ்ட் எப்போ ரெகக்னைஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா when an enterprise has an present obligation. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று ப்ரெசண்ட் ஆப்ளிகேஷன் இருக்கணும், ப்ரெசண்ட் ஆப்ளிகேஷன் அரைசிங் ஃப்ரம் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ ப்ரெசண்ட் ஆப்ளிகேஷன் அரைசிங் ஃப்ரம் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா தான் அந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும். நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட்டு, ரிலையபிள் எஸ்டிமேட் கேன் பி மேட் அட் அன் அமௌண்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன். அப்போ எஸ்டிமேட் இருக்கணும், ரிலையபிள் எஸ்டிமேட் இருக்கணும். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், எஸ்டிமேட்ஸ். ஸோ எப்போ ப்ரொவிஷன் ரெகக்னைஸ் பண்ணோன்னா வென் அப்படின்னா வென் ப்ரெசண்ட் ஆப்ளிகேஷன் இருக்கணும், ப்ரெசண்ட் ஆப்ளிகேஷன் அரைசிங் ஃப்ரம் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸு, அதே சமயத்தில் எஸ்டிமேட் கேன் பி மேட் ஆஃப் அன் அமௌண்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன். இந்த 2 பாயிண்ட் இருக்கணும். கண்டிஜென்ட் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஜென்ட் லைபிலிட்டி இன்க்ளூட்ஸ் ப்ரெசண்ட் ஆப்ளிகேஷன். இட் do not meet recognition criteria because it is payable, it is not probable, that is settlement of the obligation will require outflow. இப்போ நமக்கு சில நேரங்களில் நீங்கள் ஃபைன் கட்டித்தான் ஆகணும்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு அவுட்ஃப்ளோ ஆகும். இல்லை கட்ட வேண்டியது இல்லை, நம்ம நீங்கள் இன்கம் டேக்ஸ் நீங்கள் அதிகமாக கட்டிக்கிட்டீங்க, இந்த ரீஃபண்ட் தரோம் அப்படின்னா இன்ஃப்ளோ ஆகும். ஸோ அவுட்ஃப்ளோ ஆகுதா, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இல்லை இன்ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இட் cannot be reliably estimated. அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே எழுதலாம். ஸோ இங்கே நல்லா பார்க்கணும், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அவுட்ஃப்ளோவா இதெல்லாம் என்னங்கிறது இட் cannot be reliably estimated. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து நினைக்குது, ஒரு உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இது தேவை தான், அதாவது ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம செட்டில் பண்ணோம், இந்த ஆப்ளிகேஷனை செட்டில் பண்ணும்போது சில அவுட்ஃப்ளோ, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவிஷன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம், இன்கம் டேக்ஸுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இன்கம் டேக்ஸ் டியூ வரும்போது கட்டி தான் ஆகும். அப்போ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, there is a probability that the settlement of an application will result in outflow of economic benefits அப்படிங்கிறது இங்கே எழுதலாம். இங்கே என்ன பண்ணனா, மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட் தான் பண்ணுது. இந்த கேஸில் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட், அதாவது லெஸ் பிலீஃப், இட் இஸ் லெஸ் லைக்லி எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அவுட்ஃப்ளோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், செட்டில் பண்ணலாம், செட்டில் பண்ணாமல் இருக்கலாம். இது ஏன்னா நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதுனா போதும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே படிச்சுட்டு இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்னு ஜர்னல் என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி வருது. இப்போ அதை பாருங்கள், அதாவது இதில் ஜர்னல் என்ட்ரிஸில் you are required to pass journal entries for the following. Employees had taken stock worth rupees 50,000, cost price 45,000. On the eve of New Year, the same was deducted from salaries in the subsequent month. அப்போ என்ன வருது பாருங்கள், நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சப்போஸ் நம்ம பச்சை சில்க் ஹவுஸ் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர், அவருக்கு நம்ம சேலரி தரணும். அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸுக்குன்னு வாங்கி வச்சுருந்த பர்ச்சேஸில் குறையுது. அப்போ டிக்ரீஸ் இன் பர்ச்சேஸ், இன்க்ரீஸ் இன் பர்ச்சேஸ்னால் டெபிட், டிக்ரீஸ் இன் பர்ச்சேஸ்னால் கிரெடிட். அப்போ பர்ச்சேஸு குறையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நம்ம பர்ச்சேஸ்னால் பிஸ்னஸுக்கு தான் யூஸ் பண்ணோம். அப்போ குறையிறனால நம்ம என்ன பண்ணோம், அதை கிரெடிட் பண்ணோம். ஆனால் அதை எதில் எடுத்துக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணுவோம், சேலரிஸ், அவனுக்கு நம்ம சேலரி அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ நம்பர் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு
டு பர்ச்சேஸ். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதாவது கிளாஸில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதை ஈக்குவேஷன் மெத்தட் பிரகாரம் நம்ம அசெட்ஸு, எக்ஸ்பென்சஸ், இன்கம், கேபிட்டல், லைபிலிட்டிஸ், இதில் இன்க்ரீஸா டிக்ரீஸா. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எது டெபிட்டு எது கிரெடிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெபிட்டு, எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. ஸோ இது 3 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், சேலரிஸ் நம்ம கொடுக்குறோம், டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் டெபிட்டு. ஸோ டெபிட்டு. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்ம பிஸ்னஸுக்கு வாங்கி வச்சுருந்த பர்ச்சேஸை அந்த சரக்கை பிஸ்னஸ் யூஸ் பண்ணாமல் ஒருத்தங்க எம்ப்ளாயி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ், அதனால் கிரெடிட்டு. ஸோ அப்போ பர்ச்சேஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் அது கிரெடிட்டு. ஸோ எதனால் நம்ம சேலரிஸ் இதையும் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். அமௌண்ட் எவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 வந்து 50,000 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். அப்போ நம்ம இதில் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் சேலரிஸ் அக்கௌண்ட் டெபிட் 45,000, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 45,000 அப்படின்னு நோட் பண்ணோம். ஸோ முதல் கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ் பெய்டு ஃபார் எரெக்ஷன் ஆஃப் த மிஷினரி. நார்மலாக என்ன பண்ணுவோம், நார்மலாக வேஜஸ் கொடுத்துருந்தா வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அதே சமயத்தில் கேஷ் போச்சுன்னா டு கேஷ், இல்லை பேங்க்கில் கொடுத்தோன்னா டு பேங்க், நார்மலாக பண்ணுவோம். ஆனால் எரெக்ஷன் ஆஃப் த மிஷினரினா மிஷினரியை எரெக்ட் பண்ணும்போது இட் சுட் பி கேபிட்டலைஸ்டு. ஸோ இட் சுட் பி டெபிட்டட். எதை சுட் பி டெபிட்டட், மிஷினரி சுட் பி டெபிட்டட். ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு போடணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, 16,000. இது ரெண்டாவது டிரான்சாக்ஷன். அப்போ வேஜஸ் பெய்ட் டு எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி அப்படின்னு நீங்கள் நேரேஷன் எழுதிடலாம். இது செகண்ட் கேஸு. தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் த கூட்ஸ் ₹8,000 ஃபார் 6,000. ஆக்சுவலாக கூட்ஸோட காஸ்ட் வந்து 6,000 ரூபாய், நல்லா பார்க்கணும், 6,000. ஆனால் அவன் எவ்வளோக்கு எடுத்துக்கிறான், காஸ்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 8,000. ஆனால் இது என்ன பண்ணுறான், பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கிறான். அப்போ இது ட்ராயிங்ஸ் அப்படின்னு வரும், ப்ரொப்ரைட்டர் இருந்து எடுத்துக்கிற மாதிரி. அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு குறையும். ஆனால் இதில் நல்லா பார்க்கணும், எவ்வளோ பாருங்கள், சேல்ஸ் ப்ரைஸ் 8,000, காஸ்ட்டு அண்டு அது மட்டும் இல்லாமல் கேஷ் வர எடுத்துக்கிறான். அப்போ இங்கே கூட்ஸும் எடுக்கிறான், கேஷும் எடுக்கிறான். கூட்ஸை வித்ட்ரா பண்ணியிருந்தால் என்ன வரும், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை விட்டு பர்ச்சேஸ். கேஷை வித்ட்ரா பண்ணியிருந்தால் என்ன வரும், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை விட்டு கேஷ். கேஷ் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, ₹1,000. கூட்ஸ் எவ்வளோ வித்ட்ரா பண்ணிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், ₹6,000. அப்போ கூட்ஸ் ₹6,000, கேஷ் வந்து ஒரு ₹1,000, ₹1,000. ஸோ டோட்டல் ட்ராயிங்ஸ் எவ்வளோன்னா ₹7,000. அப்போ நீங்கள் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா, தேர்ட் என்ட்ரி ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ₹7,000 போடணும். கேஷாக எவ்வளோ ட்ரா பண்ணுறாங்க, ₹1,000. கூட்ஸாக எவ்வளோ ட்ரா பண்ணுறாங்க, கூட்ஸ் ட்ரா பண்ண நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த மேத்தில் பார்த்தோம் இல்லைங்களா. கூட்ஸை ட்ரா பண்ணால் என்ன பண்ணோம், டிக்ரீஸ். அப்போ பர்ச்சேஸ், டிக்ரீஸ் இன் பர்ச்சேஸ் அப்படின்னா அது நம்ம கிரெடிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ டு பர்ச்சேஸ், அப்போ இதில் டு பர்ச்சேஸ் ₹6,000. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவதுக்கு. நீங்கள் எழுதும்போது கூட்ஸ் அண்ட் கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு ஒரு நேரேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததில் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் சந்தீப், த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ₹60,000. ஹீ அலோவ்டு 10% டிஸ்கவுண்ட், ₹1,500 கேஷ் டிஸ்கவுண்ட் வாஸ் அலோவ்ட் ஃபார் குயிக் பேமெண்ட். அப்போ என்ன இது, பர்ச்சேஸ் நடந்திருக்குது. பர்ச்சேஸோட ரேட் எவ்வளோ, ₹6,000. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரேடு டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட். ட்ரேடு டிஸ்கவுண்ட் வில் நாட் அப்பியர் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் லம்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன அதை டிடெக்ட் பண்ணது போக மீதி என்ன நெட்டுக்கு வாங்கணுமோ அதை தான் நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டில் போடுவோம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், ₹60,000 செல்லிங் ப்ரைஸ் ரேட்டு லிஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ₹60,000. ஆனால் அதில் 10% டிஸ்கவுண்ட். அப்போ 60,000ல் லிஸ்ட் ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% அப்படின்னா ₹6,000 டிஸ்கவுண்ட் அப்படின்னா
54,000 தான் பர்ச்சேஸ் காஸ்ட். அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா அப்போ இதுதான் பர்ச்சேஸஸ். அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 54,000. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேஷ் டிஸ்கவுண்ட் 1500. இப்போ நீங்கள் உடனே நீங்கள் பண்ணலாம் 1500 rupees கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட்டுங்கிறது அட் த டைம் ஆஃப் பேமெண்ட்டில் கொடுக்குறது தான் கேஷ் டிஸ்கவுண்ட். அப்போ கேஷ் டிஸ்கவுண்ட் 1500. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ வரும் உங்களுக்கு, 52,500 rupees. இது 500 rupees கிரெடிட்டில் பண்ணுறது. அதாவது 5,000 rupees என்ன பண்ணுறான் பாருங்கள் நல்லா. அதாவது ஹி அலவுடு அண்ட் வாஸ் அலவுட் ஃபார் குயிக் பேமெண்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இந்த பேமெண்ட்டு கொடுக்குறனால, உடனே கொடுக்குறனால அவனுக்கு 1500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். அப்போ என்ட்ரி என்ன வரும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ், அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, 54,000. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம், பேங்க்கில் கொடுத்துட்றோம். பேங்க் உடனே பேமெண்ட்டு கொடுக்குறது அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் போக. அப்போ 54,000ல் 1500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, கேஷ் டிஸ்கவுண்ட்டு. அப்போ 52,500 வந்து உங்களுக்கு பேமெண்ட்டு போகுது, பேங்க்லேருந்து நம்ம கொடுத்துட்றோம். அடுத்தது மீதி இருக்க இப்போ 1500 என்ன, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்னா என்ன, இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், இப்போ நான் சொன்ன பாருங்கள், இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்கம், இந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே நம்ம போடணும். ஸோ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் அப்படின்னு போடணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 54,000, டு பேங்க் அக்கௌண்ட் 52,500, டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தட் இஸ் 1,500 rupees. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் சந்தீப் ஃபார் rupees, அதில் 10%ல் அது சொல்லிட்டு அதில் கேஷ் டிஸ்கவுண்ட் 15,500 அப்படின்னு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி என்ன நடந்திருக்கோ அதை நீங்கள் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேசஸ் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி ஃப்ரம் ஜவஹர் சப்ளையர்ஸ் ஆஃப் rupees 3 lakhs. அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 3 lakhs. அதில் சிஜிஎஸ்டி இருக்குது, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் தென் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் 6%. எப்பயுமே இது வந்து இன்ட்ரா ஸ்டேட்டு. இன்டர் அப்படிங்கிறது வேறு, இன்ட்ராங்கிறது வேறு. வித்தின் த ஸ்டேட்டில் பண்ணும்போது சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6%. எவ்வளோ 3 lakhsல 3 lakhsல 6%னா 80,000 நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ண, அதுவும் பே பண்ணுறோம். ஆனால் பணம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வந்து 1 lakh தான் கொடுக்குறோம். அப்போ மீதி அமௌண்ட் என்ன கொடுக்குறோம், த பேலன்ஸ் டு பி பெய்ட் ஆஃப்டர் 2 months அப்படின்னா இட் இஸ் சப்போஸ் டு பி கிரெடிட். அப்போ கிரெடிட்டுக்கு பண்ணுறோம். அப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், சில பார்ட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வாங்குறது ஆக்சுவலாக என்ன சொன்னால் 5th இது. அப்போ 5th நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரியை வாங்குறீங்க. அப்போ மிஷினரி இன்க்ரீஸ் இன் அசெட் ஆச்சா, மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு, 3 lakh rupees. இதுதான் 3 lakh rupeesக்கு நம்ம வாங்குறோம். அதில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், இன்புட் டேக்ஸ் அப்படின்னு பேர். இன்புட்டில் சிஜிஎஸ்டியும் இருக்குது, எஸ்சிஎஸ்டி இருக்குது. எவ்வளோ பர்சன்ட்டு, 6%. 3 lakhsல 6% அப்படின்னா ஒரு 18,000 rupees. அதுவும் பே பண்ணணும் நம்ம. அதே மாதிரி இன்புட் ஜர்னல் என்ட்ரி போடும்போது என்ன, எஸ்ஜிஎஸ்டி அது ஒரு 6%, அது ஒரு 18,000. அப்போ நம்ம பே பண்ண வேண்டியது 3,36,000 பே பண்ணணும். ஆனால் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் கொஷனில் பாருங்கள், 1 lakh தான் இம்மீடியட் பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ டு பேங்க்கு, அது கேஷாக இருந்தால் கேஷ் அல்லது பேங்க்கு, டு பேங்க்காக பண்ணோம் அப்படின்னா 1 lakh rupees பே பண்ணிட்டோம். மீதி அமௌண்ட் எவ்வளோன்னா 2 months கிரெடிட் கொடுத்துருக்கோம். யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம், பார்ட்டி எங்கேருந்து, ஜவஹர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ கிரெடிட் த கிவர். ஸோ டு ஜவஹர் இண்டஸ்ட்ரீஸ், டு ஜவஹர் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ அமௌண்ட் மீதி, 2,36,000. அவ்வளோதான் இதை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மிஷினரி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஜவஹர் அண்ட் கம்பெனி அப்படின்னு பண்ணிட்டு 1 lakh rupees இமீடியட்லி பெய்டு, ரிமைனிங் பேலன்ஸ் ஆன் கிரெடிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணோம். அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி வந்து உங்களுக்கு 6% அப்படின்னு நோட் பண்ணோம். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஒரு வருஷத்தில் இப்போ சேலரி கொடுக்குறோம், கமிஷன் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேலரி கொடுக்குறோம், சேல்ஸ் பண்ணுறோம். இது எல்லாம் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு உண்டான டிரான்சாக்ஷன். அதுக்கு பேர் உங்களுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. சில எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ லேண்ட் வாங்குகிறோம், பில்டிங் வாங்குகிறோம், மிஷினரி வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம்,
அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இதனுடைய லைஃப் வந்து மோர் தேன் 10 years 15 years. இது வந்து அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை பேஸ் பண்ணி வெதர் இட் இஸ் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வி ஹாவ் டு கிளாஸிஃபை இட். ஸோ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஸோ இதில் கிளாஸிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இந்த கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இனாகுரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அ நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்போ நீங்கள் பார்க்கணும், இதில் பியில் மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறாங்க. அது என்ன, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் அப்படி பராமரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரெவன்யூ டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கு பேர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லணும். இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாமல் இனாகுரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எ நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். அப்போ இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நல்லா பார்க்குங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஆஃப் எ நியூ சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம். இப்போ புதுசாக அப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க, சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மூணாவது ப்ரொவைடிங் ட்ரைனேஜ் ஃபார் எ நியூ பீஸ் ஆஃப் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட். ட்ரைனேஜ் ஃபார் எ நியூ பீஸ் ஆஃப் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட். இதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஒரு தடவை செலவு பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வருது அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ் இன் த ஃபேக்ட்ரி அப்படின்னா திஸ் ஆல்சோ ரயில்வே ட்ராக் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகிடும், அது வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அது ரொம்ப நாளைக்கு வரும், லாங் பீரியடுக்கு வரும். அப்போ அதுவும் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை மட்டும் எழுதுனா போதும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு. அடுத்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4. இப்போ இந்த கொஷனில் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் யுவர் கிளையண்ட்ஸ், கொஞ்சம் படிச்சிடலாம். One of our clients, Hari Om, asked you to finalize the account for the year 31st March 2025. As a basis of the audit, the Hari Om furnished with the following statement. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையல் பேலன்ஸில் இஸ் தர் எனி மிஸ்டேக்ஸ் கமிட்டட் பை த அக்கௌண்டன்ட் கமிட் பண்ணியிருக்காங்க, அது இருந்தால் யூ ஹாவ் டு ரெக்டிஃபை. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் அப்படியே படிக்கும்போது தெரியும். எப்பயுமே என்ன சொல்கிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல்னால் அது கிரெடிட் தான். அப்போ இது ரைட்டு. அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், அப்போ இது ரைட்டு, கேபிட்டல் ரைட்டு. ட்ராயிங்ஸ் வந்து எப்பயுமே டெபிட், அதுங்க ரைட்டு. லீஸ் ஹோல்ட் ப்ரெமிஸ் அசெட்டு, அதனால் டெபிட்டு. சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், அதனால் கிரெடிட்டு. டியூ ஃப்ரம் கஸ்டமர், டியூ ஃப்ரம் கஸ்டமர் அப்படிங்கிறது சன்ட்ரி டெட்டர்ஸ். அப்போ என்ன ஆகிடும், அது அசெட்டு. அப்போ அது என்ன வரணும், அது இந்த சைடு வரணும். ஸோ இங்கே மிஸ்டேக் இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட்டிங் தே ஹாவ் கிரெடிட்டட். அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. பர்ச்சேசஸ் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் அது டெபிட்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் திரும்பி வெளியிருந்து நம்மகிட்ட இருந்து போகுது, இட் ஷுட் பி கிரெடிட்டட். இது எங்கே வரணும், இங்கே வரணும். ஸோ இதுவும் தப்பு. அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. லோன் ஃப்ரம் பேங்க், எப்பயுமே லோன் ஃப்ரம் பேங்க் அப்படிங்கிறது லைபிலிட்டி, ஸோ அது கிரெடிட்டு. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டு. ட்ரேடு பேயபிள்ஸ், இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ட்ரேடு பேயபிள்ஸ் என்ன, லைபிலிட்டி. அது எங்கே வரணும், கிரெடிட் சைடில் வரணும். அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பில்ஸ் பேயபிள், இட் இஸ் ஆல்சோ ஏ லைபிலிட்டி, அதுவும் எங்கே வரணும், கிரெடிட் சைடில் வரணும். அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. சேலரி அண்ட் வேஜஸ், இது கரெக்டு. கேஷ் அட் பேங்க், இது கரெக்டு. ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஓப்பனிங் இன்வென்ட்ரி எங்கே வரணும், அசெட் சைடு, இந்த சைடு டெபிட்டில் வரணும். ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டு. சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நார்மலாக சேல்ஸு கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது டெபிட்டில் வரணும். அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போ நமக்கு இதில் வந்துடும். அப்போ இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். க்ளோசிங் இன்வென்ட்ரி ட்ரையல் பேலன்ஸில் வராது. அப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி ட்ரையல் பேலன்ஸில் வராது. நீங்கள் ட்ரேடிங் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் தான் நீங்கள் போடணும். ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடில் வரும், பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடு வரும். ஓப்பனிங் இன்வென்ட்ரி மட்டும்தான் ட்ரையல் பேலன்ஸில் வரும். அப்போ இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது, என்ன கேட்குறாங்க, Mr. Hari Om claims that he has recorded each and every transactions correctly as the trial balance is tallied. Checks the accuracy of the trial balance. அவ்வளோதான். அக்யூரசி சொல்லுங்கள், கிவ் ரீசன்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இதே இப்போ நீங்கள் பார்க்கும்போது
நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் அதே தான் வரும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ரெக்டிஃபை பண்ணி போடணும். அப்போ ட்ரையல் பேலன்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுங்கள். என்னென்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கெங்கே வருது பாருங்கள். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சும்மா ரஃப்பாக தான் நான் போடுறேன். இது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. கிரெடிட் சைடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அப்போ கேபிட்டல் ஹரிஓமோட கேபிட்டல் அப்படிங்கிறது அது கரெக்டு. எவ்வளோ வரணும்? 23,340 கரெக்டு. ட்ராயிங்ஸ் எவ்வளோ வரணும்? 8,460. அதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு. அப்புறம் லீஸ் ஹோல்டு லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருது? 11,250. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு. சரி, அடுத்தது சேல்ஸு அப்படின்னா சேல்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதுவும் 41,250. அதுவும் ஓகே. அப்புறம் டியூ ஃப்ரம் கஸ்டமர் அங்கே தான் வந்து இருக்குது. டியூ ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னா அது வந்து என்னது? டெப்டார்ஸ் எங்கே வரணும்? கிரெடிட்டில் போட்டிருக்காங்க, ஆனால் அது டெபிட்டில் வரணும். அப்போ 7,950. இதுக்கு ஒரு நோட்டுன்னு போட்டு நீங்கள் எழுதணும். டியூ ஃப்ரம் கஸ்டமர் இஸ் அன் அசெட், ஸோ இட் சுட் பி டெபிட்டட், பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட் ஹாஸ் பீன் ராங்லி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதணும். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேசஸ் அவ்வளோதான். பர்ச்சேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,885. அது அப்படியே கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பர்ச்சேஸ் ரிட்டன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட்டில் வரணும். ஆனால் எவ்வளோ போட்டிருக்காங்க? டெபிட்டில் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக போட்டுங்க 3,960. இதுக்கு ஒரு நோட்டு போடுங்க. அப்போ நோட்டு எதுக்கு போடணும்? பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு போடணும், டியூ ஃப்ரம் கஸ்டமருக்கு. பர்ச்சேஸ் ரிட்டன் ஆல்வேஸ் டு பி கிரெடிட்டட், இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட் இஸ் பி டெபிட்டட் இன் தி ட்ரையல் பேலன்ஸ், ஸோ இட் இஸ் அ ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃப்ரம் பேங்க் எவ்வளோ வருது? அது கரெக்டாக தான் இருக்குது. லோன் ஃப்ரம் பேங்க் லோன் அது எவ்வளோ? லோன் ஃப்ரம் பேங்க் 3,840. நெக்ஸ்ட்டு ட்ரேடு எக்ஸ்பென்சஸ் அதுவும் கரெக்டாக இருக்குது. ட்ரேடு எக்ஸ்பென்சஸ் 10,500 கரெக்டாக இருக்குது. 10,000ல் ட்ரேடு பேயபிள்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ட்ரேடு பேயபிள்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணும்? இட் இஸ் எ லைபிலிட்டி, ஸோ இட் ஷுட் பி கிரெடிட்டட். ஆனால் அது என்ன பண்ணும்? இன்ஸ்டெட் அவங்க தே ஹாவ் டெபிட்டட். ஸோ அதை ட்ரேடு பேயபிள்ஸ் வந்து 1,500 rupees கிரெடிட்டில் வரணும். இதுக்கு ஒரு நோட்டு போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் அதுவும் அப்படி தான். இட் இஸ் எ லைபிலிட்டி, இட் இஸ் டெபிட்டட் பட் ராங்லி டெபிட்டட், பட் அட் லீஸ்ட் இட்ஸ் டு பி கிரெடிட்டட். எவ்வளோ இருக்கணும்? இப்போ பில்ஸ் பேயபிள் பில்ஸ் பேயபிள் வந்து 1,500. ஏற்கனவே ட்ரேடு பேயபிள் சொல்லியாச்சு. பில்ஸ் பேயபிள் தான் 1,500. ட்ரேடு பேயபிள் 7,920. அதை இதை பண்ணிங்க 7,920. ஸோ 7,920 ட்ரேடு பேயபிள்ஸ். இது ரெண்டுமே மிஸ்டேக் இருக்குது. இது ரெண்டுக்குமே நீங்கள் நோட்டு போட்டுருங்க. அடுத்தது இந்த சேலரி அண்ட் வேஜஸ் இருக்குது, கரெக்டாக இருக்குது. சேலரி அண்ட் வேஜஸ் 9,000 அது கரெக்டு. அண்ட் தென் கேஷ் அட் பேங்க்கு அது எவ்வளோ இருக்குது? 3,390. அதுலேயும் மிஸ்டேக் கிடையாது. சரி, ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அதுக்கும் ஒரு நோட்டு போட்டுங்க. இட் ஷுட் பி டெபிட்டட், ஏன்னா அசெட்டு. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க? கிரெடிட் பண்ணியிருக்காங்க, தப்பு. அப்போ நீங்கள் டெபிட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க. அப்போ 3,960 போட்டுருங்க. ஸோ அடுத்தது ரெண்ட் அண்ட் டேக்ஸ். ரெண்ட்டுங்கிறது அதில் போட்டிருக்கிறது தான் 6,945. அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நார்மலாக சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட், ஆனால் அங்கே கிரெடிட் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் டெபிட்டில் போட்டிங்கன்னா இதை இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 81,810 வருது. நான் செக் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஸோ இதை தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இந்த சம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள் சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். இதை பார்ப்போம். இதில் நல்லா கவனிங்க, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் இதில் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரைட் அவுட் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் யூஸிங் ஏ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்படின்னு என்ன? ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலை, அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. அப்போ என்ன? வாட் எவர் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா இட் சுட் பி அட்ஜஸ்டட் இன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணோம். முதல்ல கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கூட்ஸ் ஆஃப் த வேல்யூ ₹15,000 ரிட்டர்ன் பை மிஸ்டர் அமன் வாஸ் என்டர்ட் இன் த சேல்ஸ் டீட் புக் அண்ட் போஸ்டட் தேர் ஃப்ரம் டு த கிரெடிட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான். நார்மலாக அங்கே என்ன நடந்திருக்கு? ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். அமன்கிறவன் யார்? கஸ்டமரு. அப்போ நம்ம அவனுக்கு சேல் பண்ணியிருக்கோம்.
சேல் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம அதில் போடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறதுக்காக சேல்ஸ் டே புக்கில் போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக சேல்ஸ் ரிட்டர்னில் போடணும், சேல்ஸ் டேக்குன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சேல்ஸ் ரிட்டர்னில் போட்டுக்கணும், சேல்ஸ் டே புக்கில் போட்டதை கேன்சல் பண்ணணும். சேல்ஸ் டே புக்கில் போட்டிருந்தா என்ன, ஏற்கனவே கிரெடிட் இருக்கும், அதை கேன்சல் பண்ணோம்னா டெபிட் பண்ணணும். இந்த 2 மிஸ்டேக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்சர் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ மேட்ரு வந்து ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போடணும். அவன் போடலை, அப்போ போடலை அப்படின்னா நீங்கள் போட்டுங்க ரெக்டிஃபை பண்ணுறதுனா. அப்போ 15,000 ருபீஸ். ஆனால் அவன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான், சேல்ஸில் கிரெடிட் பண்ணி வச்சுருக்கான், அதை நம்ம கேன்சல் பண்ணணும். சேல்ஸை கேன்சல் பண்ணோம்னா சேல்ஸை டெபிட் பண்ணணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் அது ஒரு 15,000. இப்போ கேன்சல் பண்ணால் இந்த 2 மிஸ்டேக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ, 30,000 ருபீஸ். சிம்பிள் தான், ரொம்ப இது. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட், டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூட்ஸ் ரிட்டர்ன் பை அமௌண்ட் ராங்லி போஸ்டட் டு த சேல்ஸ் அக்கௌண்ட், நவ் ஒமிஷன் ஆஃப் த டெபிட் டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபை அப்படின்னு என்ன நடந்ததோ அது எழுதுனா போதும். தட் இஸ் ஃபஸ்ட் ரெக்டிஃபிகேஷன். நம்பர் 2ல் நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, அமௌண்ட் ஆஃப் rupees 7,500 in the sales return book has been posted to the debit of ASIS who returned the goods. அப்போ நம்ம என்ன, கஸ்டமர் யார், நமக்கு கஸ்டமர் வந்து ஆசிஸ், கஸ்டமர் வந்து ஆசிஸ், அவனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஆனால் இதில் என்ன பண்ணால், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் கரெக்டாக போட்டாச்சு. அமௌண்ட் ஆஃப் rupees 7,500 என்டர் இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் புக், ரிட்டர்ன் புக்கில் கரெக்டாக எழுதியாச்சு சப்சிடரி புக்கில். ஆனால் போஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஆசிஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெபிட்டில் போட்டோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 2வது கொஷினுக்கு நல்லா பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா இப்போ ஆசிஸ் அக்கௌண்ட் பாருங்கள், ஆசிஸ் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலாக சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ, 7,500. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக சேல்ஸ் ஆசிஸ் ஹூ ரிட்டர்ன் த புக்ஸ் போஸ்டட் டு த டெபிட் இந்த இடத்துல போட்டாங்க. இங்கே தான் போட்டிருக்கணும், இதுதான் கரெக்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 7,500 இங்கே போட்டாங்க, ராங். இது வந்து ஆக்சுவலாக ராங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே போட்டதை வந்து கேன்சல் பண்ணணும், இங்கே போட்டுக்கணும். அப்போ 7,500 போட்டுக்கணும், ஏற்கனவே ராங்காக போட்ட 7,500 போட்டு கேன்சல் ஃபார் கேன்சலேஷனுக்கு போட்டுக்கணும். அப்போ மொத்தம் நெட் எஃபெக்ட் என்ன வருது, 15,000 ருபீஸ் இந்த சைடில் வருது. இந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆசிஸ் எவ்வளோ, 15,000 ருபீஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆசிஸ் எவ்வளோ, 15,000 ருபீஸ், 15,000 ருபீஸ். கிளியர். ஸோ இப்போ த ராங் டெபிட் டு அசிஸ் ஃபார் கூட்ஸ் ரிட்டன் பை ஹிம் நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நேரேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 3ல் நீங்கள் பாருங்கள். கொஷின் நம்பர் 3ல் என்ன சொல்கிறாங்க, அதாவது த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் அலவுட் காலம் இன் கேஷ் புக் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2025 அமௌண்டிங் 27,500 வாஸ் நாட் போஸ்டட். நார்மலாக கேஷ் புக்கில் டிஸ்கவுண்ட் காலம் வரும், சிங்கிள் காலமே, டபுள் காலம், ட்ரிபிள் காலத்தில் கேஷ் டிஸ்கவுண்ட் காலமும் வந்ததுன்னா அதாவது டிஸ்கவுண்ட் அலவுடு டெபிட் சைடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் கேஷ் புக்கில் நம்ம அதில் என்ட்ரு பண்ணல. இங்கே என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க, டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது ஜூனுக்கு அமௌண்ட் வாஸ் நாட் போஸ்டட், போஸ்ட் பண்ணல. ஆனால் தோ கரெக்ட்லி ரெக்கார்டட் இன் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணியாச்சு. டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம கேஷ் புக்கில் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல இங்கே வர 3 காலம் வரும் இல்லையா, டிஸ்கவுண்ட் காலத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ணல. அப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். அப்போ என்ட்ரு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ இந்த மேட்ரு சிம்பிள். அப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 27,500. அவ்வளோதான், 27,500. இதுவும் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் அலவுட் டூரிங் ஜூன்
2025 not posted from the cash book, error now rectified. அவ்வளோதான். அதை எழுதுனீங்கன்னா அந்த இது போயிடும். அடுத்தது கொஷின் நம்பர் 4. இதில் நீங்கள் பாருங்கள், கொஷின் நம்பர் 4 இல்லை, அதுலேயே 4வது ஐட்டம். பேட் டெப்ஸ் அக்ரிகேட்டிங் 8,000 rupees. பேட் டெப்ஸ் aggregating 8,000 rupees was written off during the year was not posted on the bad debts account. வேறு ஒன்றும் இல்லை, பேட் டெப்ஸில் நீங்கள் போடலை. பேட் டெப்ஸில் நீங்கள் போடணுன்னு என்ன பண்ணணும், போடாமல் விட்டுட்டீங்க. அப்போ இப்போ நீங்கள் பேட் டெப்ஸில் போட்டுங்க. பேட் டெப்ஸில் போட்டிங்க, அந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்போ பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு, 8,000 rupees to suspense account 8,000. ஸோ நீங்கள் பேட் டெப்ஸ் ரிட்டன் ஆஃப் நாட் போஸ்டட் டு த பேட் டெப்ஸ் நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதுனா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஏ சேல் ஆஃப் 30,000 மேட் டு ஆவியா வாஸ் கரெக்ட்லி என்டர்ட் இன் த சேல்ஸ் டே புக். நல்ல கவனிங்க, நம்ம யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம், ஆவியாவுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஆவியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, அப்போ 30,000. நார்மலாக சேல்ஸ் பண்ணால் என்னப்போ, ஆவியா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். அப்போ ஆவியா அக்கௌண்ட்டு சேல்ஸ் டெபிட் பண்ணியிருக்கணும். எவ்வளோக்கு பண்ணியிருக்கணும், 30,000க்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்டர்ட் இன் சேல்ஸ் டே புக். சேல்ஸ் டே புக்கில் கரெக்டாக எழுதியாச்சு, இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு ஆவியாவுக்குன்னு எழுதியாச்சு. ஆனால் ஆவியா புக்கில் நீங்கள் எழுதலை. பட் ராங்லி போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் ஆவியா. இந்த இடத்துல இல்லை, ஆத்யா. ஆவியாவுக்கு பதிலாக ஆத்யாங்கிற பேரில் அது கூட 30,000 இல்லை, 3,000 அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம நல்லா என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். 5th காலத்தில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், ஆவியா அக்கௌண்ட்டை தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். ஐ மீன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஆவியா அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே தான் 2 சேல்ஸ்னு போட்டிருக்கணும், 30,000. ஆனால் போடலை. இது போட்டிருக்கணும், இதை போடலை, டெபிட் பண்ணலை. ஆனால் அதே சமயத்தில் என்ன முன்ன பண்ண தெரியாத ஒருத்தன் ஆதியா அப்படிங்கிற அக்கௌண்ட் போட்டாங்க. அது கூட என்ன ஆகிடுச்சு, 30,000 போடல, 3,000 போட்டாங்க. அப்போ இந்த 3,000 நீங்கள் கேன்சல் பண்ணணும், இதை நீங்கள் போட்டுக்கணும். இந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் யாருக்கு போடணும், அப்போ என்ட்ரி என்ன, இந்த 3,000 போடணுமா, அதை போட்டுங்க. அப்போ நீங்கள் ஆவியா அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ, 30,000 சேல்ஸுக்கு அவனை நம்ம டெபிட் பண்ணால் மட்டும் அப்போ பண்ணிக்கிட்டோம். இவனை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆதியாங்கிறவனை ஒரு 3,000 டெபிட் பண்ணிட்டு வர்றாங்க, அதை கேன்சல் பண்ணணும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதை கிரெடிட் பண்ணணும். அப்போ 2, அவன் பேர் என்ன, ஆதியா. அப்போ ஆதியாவை கிரெடிட் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 3,000 போட்டுக்கணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ ஆதியா அக்கௌண்ட் டெபிட் 1,000. அப்போ நெட் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது, 30,000 3,000 போச்சுன்னா மீதி 27,000 இருக்குது. அது எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் 27,000. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இதில். அப்போ ஒமிஷன் ஆஃப் டெபிட் டு ஆவியா அண்ட் ராங் கிரெடிட் டு ஆதியா ஃபார் சேல் ஆஃப் 30,000 rupees நவ் ரெக்டிஃபை அப்படின்னு அந்த நேரேஷன் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு கொஷின் அதுலேயே பாருங்கள், 6th என்ன வருது அப்படின்னா, சப்ளையர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் ஓவர் கேஸ்ட். சப்ளையர்னா யார், கிரெடிட்டர். நம்ம கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஓவர் பண்ணும். நார்மலாக சப்ளையர் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். கிரெடிட் பண்ணவரை நம்ம என்ன பண்ணோம், 225 ரூபா அதிகமாக கிரெடிட் பண்ணிட்டோம். அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ கிரெடிட்டாரை நம்ம கேன்சல் பண்ணணும். சப்ளையரை கேன்சல் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும், சப்ளையரை டெபிட் பண்ணணும். எவ்வளோக்கு, 225க்கு. அப்போ சப்ளையர் அக்கௌண்ட் டெபிட் 225 இதை பண்ணால் இந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 225. இது சிம்பிள் தான். ஸோ சப்ளையர் அக்கௌண்ட் ஓவர் கேஸ்ட் பை ₹225 நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நேரேஷன் எழுதுனா போதும். ஸோ இந்த சம்மு புரிஞ்சிருச்சு. இது இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பிஆர்எஸ், பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும், நமக்கு கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருந்தா அதில் கேஷ் புக்லேயே வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கும், டெபிட் பேலன்ஸ் இருக்கும். கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ், கேஷ் புக் பேலன்ஸ், இந்த 3 கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த என்ன டிரான்சாக்ஷன் வருதோ அதில் ஒரு மெத்தட் இருக்குது. எதெல்லாம் ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்ன, செக் இஷ்யூடு பட் நாட் % ஆட் பண்ணணும், டைரெக்ட்லி டெபாசிட் பை த கஸ்டமரை டைரெக்டில் ஆட் பண்ணணும். அடுத்தது எது, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அதாவது
ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது அமௌண்ட் கலெக்டட் ஆன் அவர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் கலெக்ட் பண்ணியிருந்திருந்தா, அதே மாதிரி ஹானர் பண்ணியிருந்தா, பில்ஸ் ரிசிபிள் செக் ஹானர் பண்ணியிருந்திருந்தா, இந்த மாதிரி அதே மாதிரி டிவிடெண்டு இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து டைரெக்டாக பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். செக் டெபாசிட்டட் பட் நான் கலெக்டடை லெஸ் பண்ணணும், பேங்க் சார்ஜஸை லெஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸை லெஸ் பண்ணணும், இன்சிடென்டல் சார்ஜஸை லெஸ் பண்ணணும், பில்ஸ் ஆர் செக் டிஸானர் ஆச்சுன்னா லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தால் லெஸ் பண்ணணும். இந்த ஃபார்மெட்டை ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் மாதிரி வச்சுக்குவோம். பட் அவன் என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்கான், அது ஃபேவரபிள் பேலன்ஸா அன்ஃபேவரபிள் பேலன்ஸா, அதை பேஸ் பண்ணி இது டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மெத்தடில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேஷ் புக் ஆஃப் மாசர் ஷோஸ் 27,570 as the balance in the 31st March 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கேஷ் புக்கோட டெபிட் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நம்ம எந்த மெத்தடு நம்ம இப்போ சொன்னோமோ அந்த மெத்தடை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, சப்சிடி ஆஃப் 10,250 ரிசீவ்டு ஃப்ரம் த கவர்மெண்ட் டைரக்ட்லி. நம்ம என்ன சொன்னோம், எனி அமௌண்ட் ரிசீவ்டு டைரக்ட்லி பை த பேங்க். இங்கே என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து கவர்மெண்ட் கொடுக்குற மானியம் டைரெக்டாக வாங்கி வச்சுருக்காங்க, அது கேஷ் புக்கு தெரியாது. அப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருந்தா அது என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்த்துட்டு வர போகிறோம். அது பிரகாரம் நம்ம இதை இப்போ போட்டுடலாம். அப்போ எப்படி ரிகன்சைல் பண்ணோம், அப்போ இதில் பாருங்கள், பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st March 2025 இதில் பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன பர்டிகுலர்ஸு ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு அவ்வளோதான். அப்போ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்னா எப்படி பண்ணுவீங்க, என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இப்போ கொடுத்துருக்கிறது கேஷ் புக் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 27,570 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சப்சிடி 10,500 10,250 ரிசீவ்டு. அப்போ எனி அமௌண்ட் டைரெக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஆடு அப்படின்னு போட்டுங்க, ஆடு வர இடத்துல ஆடு. அப்போ சப்சிடரி ரிசீவ்டு, சப்சிடி ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் டைரக்ட்லி. அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதிங்க, நான் சுமாராக எழுதுகிறேன். அப்படின்னா என்ன, 10,250 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் 31st March த பேமெண்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அண்டர் கேஸ்ட். பேமெண்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அப்படின்னா, அதாவது கேஷ் புக்கில் டெபிட் சைடு வந்து ரிசிப்ட் சைடு, இது வந்து பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடு ஆக்சுவலாக ஆகியிருக்கிறது வந்து 350 ரூபா செலவு. அவங்க ஆட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, குறைவாக கூட்டிட்டாங்க. அப்போ குறைவாக குறைச்சிட்டா என்ன இருக்கும், கேஷ் புக் பிரகாரம் இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். 27,570 அப்படிங்கிறது அது வந்து அதிகம். அது ஏன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து காட்டலை, பேமெண்ட் கொடுத்ததை காட்டலை. அப்போ இது வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் பாஸ்புக்கில் வந்து மாறாது, அங்கே குறைவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எதை பண்ணணும், அப்போ லெஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு, 350. அப்போ இந்த லெஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த லெஸ் அப்படிங்கிறத இப்போ லெஸ் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ லெஸ்ஸில் அப்போ கேஷ் புக் அண்டர் கேஷ்ட், கேஷ் புக் அண்டர் கேஷ்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 300 rupees. இதை நீங்கள் லெஸ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. தேர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் 20th March the debit balance of 2,156 previous day was brought forward of the credit balance of the cash book. நல்லா இதை கவனிங்க. இதில் என்ன சொல்கிறான், டெபிட் பேலன்ஸ்னால் கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸ். ஆனால் அதான் நம்மக்கிட்ட பணம் பேங்க்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அது கிரெடிட் சைடில் போட்டால் நம்ம பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ 2,156 ரூபா நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறது போக அதை கிரெடிட் சைடில் போடும்போது டபுள் டைம் எஃபெக்ட் வரும். அப்போ 2,056 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,312 மைனஸில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பாருங்கள். அப்போ அங்கே குறைஞ்சிருக்காது, இங்கே மட்டும் இவங்க குறைச்சிட்டாங்க. இப்போ கேஷ் புக்கில் பார்க்கும்போது கஸ்டமர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு வந்து ரிசிப்டை வந்து அதை பேமெண்ட்டாக நினச்சி அதிகமாக செலவு மாதிரி காமிச்சிட்டார். ஆனால் அங்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்காது, அங்கே பாஸ்புக்கில் வந்து கரெக்டான பேலன்ஸ் இருக்கும். அப்போ அது வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், கேஷ் புக்கில் இருந்து ஆட் பண்ணணும். அப்போ பாயிண்ட் நம்பர் 3ல்
நீங்கள் என்ன பண்ணணும்னா டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ 256 என்ன பண்ணோம் ப்ராட் ஃபார்வேர்டு எப்படி பண்ணியிருக்காங்க ஆஸ் கிரெடிட் பேலன்ஸாக கொண்டாந்துட்டாங்க. கிரெடிட் பேலன்ஸாக நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னா அப்போ 2156 ப்ளஸ் 2156 ரெண்டு எஃபெக்ட் வரும். இப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4312 இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ்புக் பேலன்ஸ் வரும். ஏன்னா அங்கே எந்த சேஞ்சஸும் வரல, இங்கே மட்டும் என்ன பண்ண ரிசிப்ட்டுக்கு பதிலாக பேமெண்ட் சைடில் போட்டோம், அதனால் என்ன டபுள் எஃபெக்ட் வரும், அதுதான் இந்த எஃபெக்ட். அப்போ இதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள். எ கஸ்டமர் மிஸ் மசார் who received a cash discount of 5% on his 2000 paid to மசார்ஸ். ஆக்சுவலாக கம்பெனி தான், நம்ம கம்பெனி தான் அது மசார் அப்படிங்கிறது. அதில் நமக்கு வரவே ஒரு கஸ்டமர் நமக்கு பணம் தரணும், 2000 ருபீஸ் பணம் கொடுத்துருக்கா. அது ஷார்ட் பீரியடில் அந்த கரெக்ட் டைமில் பங்க்சுவாலிட்டி பிரகாரம் கொடுத்துருக்கறனால நம்ம டிஸ்கவுண்ட் 5% கொடுத்துருக்கோம். 2000க்கு 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100 ருபீஸு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை எடுத்துக்காமல் 2000 பணம் வந்துருச்சா எடுத்திருக்கோம். ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக 1900 தான் வந்திருக்கும். அப்போ கேஷ் புக்கில் நம்ம என்டர் பண்ணுறது 1900 தான் என்டர் பண்ணியிருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 2000 பண்ணியிருக்காங்க. 2000 பண்ணியிருக்கிறனால என்ன ஆகிடும், கேஷ் புக் பிரகாரம் பேலன்ஸ் அதிகமாக தெரியும். ஆனால் பாஸ்புக்கில் எவ்வளோ 1900 எஃபெக்ட் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அது வரணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட். அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் 4th பாயிண்ட்டு, டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர் அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளோ 100 ருபீஸ், அதை மைனஸ் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் 31st March a bill for 5700 was discounted from the bank, entered in cash book, but processed credited in bank statement amount 5500 only. 5700 நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணோம், 5500 தான் என்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி என்ன இருக்குது 200 ருபீஸு. அது வந்து என்ன இருக்குது கமிஷன் சார்ஜ் பை பேங்க்கு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க, கேஷ் புக்கில் என்டர் பண்ணல. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதையும் லெஸ் பண்ணால் தான் அந்த பேலன்ஸ் வரும். ஸோ கமிஷன் சார்ஜ்டு பை பேங்க் எது ஆன் டிஸ்கவுண்டிங் அந்த பில், இதை ஃபுல்லாக எழுதிங்க. அப்போ 5700க்கு 5500 நம்ம 2200 ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ், அதை நீங்கள் லெஸ் பண்ணணும். அடுத்தது எ செக் இஷ்யூவிங் அமௌண்டிங் டு ரவி ருபீஸ் 1725 ரிட்டர்ன் மார்க்ட் அவுட் ஆஃப் டேட், நோ என்ட்ரி வாஸ் மேட். இது வேறு ஒன்றும் இல்லை, செக் இஷ்யூடு 14%. நம்ம செக் இஷ்யூ பண்ணியிருப்போம், பேங்க்கில் போட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தால் நார்மல் கேஸில் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குன்னா செக்கு இஷ்யூ பண்ணோம், அவன் பேங்க்கில் போட்டுட்டான், ஆனால் அது என்ன ஆகிடுது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணினாலும் அது வேல்யூ இல்லை. அப்போ செக் இஷ்யூடு 14% மாதிரி தான். அப்போ 1725 வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். நல்லா பாருங்கள். அப்போ 6th காலத்தில் செக் இஷ்யூட் ரிட்டர்ன் மார்க்டு, செக் இஷ்யூட் ரிட்டர்ன்டு மார்க்டு அவுட் ஆஃப் டேட். இதில் வந்து அவுட் ஆஃப் டேட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டான். அப்போ செக் இஷ்யூட் 14%, இதுவும் ஒன்று தான். அப்போ 1725 நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் ₹900 பெய்ட் டைரக்ட்லி பை பேங்க் அண்டர் த ஸ்டாண்டிங் ஆர்டர். அப்போ எனி பேமெண்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். எவ்வளோ அமௌண்ட்டு 900 ருபீஸ். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நல்லா பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் 900, அதையும் லெஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் 1530 டிஸ்கவுண்டட் ஃபார் 1500. நார்மலாக பில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணோம், டிஸ்கவுண்ட் சார்ஜ் போக தான் நமக்கு வரும். ஆனால் டியூ டேட்டில் பில்லோட அமௌண்ட் எவ்வளோ அதை தான் நம்ம என்டர் பண்ணோம். ஸோ டிஸானர்ட் அப்படின்னா என்ன, அப்போ டிஸானர்ட் அப்படிங்கிறது இந்த 1530 தான் டிஸானர்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், டிஸானர்ட் அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணணும், ஹானர்ட் அப்படின்னா ஆட் பண்ணணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ 8th நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் எவ்வளோ அமௌண்ட்டு 1530, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பேங்க் ரெக்கார்டட் ஏ கேஷ் டெபாசிட் ஆஃப் 1650 as 1560.
அப்போ எவ்வளோ உண்மையிலே கேஷ் எவ்வளோ டெபாசிட் வந்திருக்கு 1650. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க 1560 அப்படின்ட்டு இருக்காங்க. 90 ரூபா கம்மியாக போட்டிருக்காங்க. அப்போ 90 rupees கம்மியாக இங்கே போட்டிருந்துருந்தா நல்லா பார்க்கணும். இதை பண்ணுறது பேங்க் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அப்போ பேங்க்குக்கு வந்த டெபாசிட்டை கம்மியாக போட்டிருக்கான் அப்படின்னா நம்ம கேஷ் புக்கிலேருந்து பார்க்கும்போது அப்போ பேங்க் பாஸ்புக்கில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண கேஷ் புக்கிலேருந்து எடுக்கும்போது அதை மைனஸ் பண்ணால் தான் அந்த பேலன்ஸ் வரும். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ பேங்க் ரெக்கார்டட் என்ன பண்ணும் ஷார்ட் கேஷ் டெபாசிட் எவ்வளோ அமௌண்ட்டு 90 rupees. அவங்களே சொல்லிட்டு அதை 1650 மைனஸ் 1560 போட்டிங்கன்னா 90 rupees டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுறது மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள். மொத்தமாக ஆட் பண்ணால் இதை ஆட் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஐட்டம் இருக்குது. அப்போ 10,250 ப்ளஸ் 4,312 ப்ளஸ் 1,725 தட் இஸ் 16,287 மொத்தம் ஆடு. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 16,287. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 27,570. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 43,857 இருக்குது. இதில் லெஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக ஒரு 300 ப்ளஸ் ஒரு 100 ப்ளஸ் 200 ப்ளஸ் 900 ப்ளஸ் 1530. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 90. ஸோ 3000 மொத்தமாக பாருங்கள். இந்த வந்து கேஷ் புக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரியில் 350 இங்கே பார்த்தீங்கன்னா 350. இப்போ கேஷ் புக் அண்டர் கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து 350. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸு 350. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 350 ப்ளஸ் 100 ப்ளஸ் 200 ப்ளஸ் 900 ப்ளஸ் 1530 ப்ளஸ் 90. ஸோ 3170. அப்போ மொத்தமாக லெஸ் பண்ண வேண்டியது 170. 3170. அப்போ அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? அப்போ 43,857 மைனஸ் 3,170 ஈக்குவல் டு 687. இதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். கேஷ் புக் பேலன்ஸ்லேருந்து பாஸ்புக். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷனோட நமக்கு முடியுது. அடுத்த கிளாஸ் மறுபடியும் 2-3 கிளாஸ் வரும். அதில் நம்ம சிஏ ஃபவுண்டேஷனுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா ஜாயின் பண்ணிங்க. டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.